கைஸ், இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் காலக்கணிதம் பற்றின மனப்பாட பாடல் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து நூல்வெளி பற்றின பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். காலக்கணிதம் என்ன ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். காலத்தை கணிப்போம், அதாவது கடவுளை வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். ஓகேங்களா? இது வந்து கண்ணதாசன் தொகுப்புனா வால்யூம் அர்த்தம். ஸோ அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இவரோட கண்ணதாசனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்தையா. இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல்பட்டியில் அப்படிங்கிற வந்து ஊரில் வந்து பிறந்திருக்காரு. இவரோட தந்தை பேர் வந்து சாத்தப்பன் அண்ட் அம்மா பேர் வந்துட்டு விசாலாட்சி. ஓகேங்களா? 1949ஆம் ஆண்டில் வந்து கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாடலை எழுதி திரை பாடலாசிரியராக வந்து இவர் வந்திருக்கார். ஓகேங்களா? திரை உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர். இவர் சிறந்த கவிஞர், பேச்சாளர். இவர் திரைப்பட பாடல்கள் மூலம் மக்களிடம் மெய்யில்னா ஃபிலாசபி, ஓகேங்களா, அதை வந்து கொண்டு சேர்த்தாராம். தென் வந்து சேரமான் காதலி அப்படிங்கிற வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அதை எழுதி சாகித்ய அகாடமியும் அந்த விருது வந்து வாங்கியிருக்கார். ஓகேங்களா? இவர் தமிழ்நாட்டு அரசின் அரசவை கவிஞர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ போன வேளையில் நம்ம வந்து தர்பார் அப்படின்னா என்னென்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ தர்பார் அப்படின்னா அறியவே அர்த்தம், அண்ட் நெறி அப்படின்னா வழின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நடுவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை.